மக்களை மலையை பொறுத்தளவில் மக்கள் ஏறுவதற்கு நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய தன்மை. ஆனால் தீபம் என்பது எரிய வேண்டும். நம் முன்னோர்கள் தமிழ் சான்றோர்களால் ஏற்படுத்தப்பட்ட முறை அது. அதை எந்த நோக்கத்திலும் தடுக்கக்கூடாது என்பதற்காக அதே நேரத்தில் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகின்ற இந்த திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதையும் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கின்றார். ஆகவேதான் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பணிகள் நிறைய இருந்தாலும் இதை ஒரு தலையாய பணியாக நினைத்து ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் இது குறித்த நிலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அது குறித்த அறிவுரைகளையும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். எவ்வளவு குறைவான மக்கள் சென்று எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குமோ அதற்கேற்றாற் போல் நடவடிக்கை எடுத்து தீப திருநாளில் தீப ஒளி வீசுவதை பக்தர்கள் காண்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இயற்கை நம்முடைய இறைவனர்களால் மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதல் படி நிச்சயம் ஏற்படுத்துவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அதுதான் மனித சக்திகள் சொன்னேன். 1000 பேர்லாம் ஏற்றவே முடியாதுமா. எப்படி ஏற்ற முடியும்? மொத்தமே 2000 - 2500 பேர் தான் காலகாலமா அனுமதிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப 1000 பேர் 1500 பேர் ஏற்றதால ஒன்றும் இல்லையா? அதை தாமா சொல்றேன். இப்ப குறிப்பிட்ட மனித சக்திகள் எவ்வளவு தேவைப்படுமோ அதை பயன்படுத்த இருக்கின்றோம். இன்னும் 2 நாள் இருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குமா? பக்தர்களை ஏத்தலன்னு சொல்லிட்டோமே. இன்னும் எப்படி தங்கச்சி சொல்லணும் சொல்லுங்க. இல்ல வெறும் அந்த தீபத்தை ஏற்றத்துக்குண்டான தேவையுடைய மனித சக்திகளோடு அந்த கொப்பரையை ஏற்றுவதற்குண்டான அனைத்து முறைகளையும் கையாளுவோம். எவ்வளவு மனித சக்திகளை அனுமதிக்க முடியுமோ அதோடு நிறுத்திக்கிறோம். இல்ல நல்ல விஷயம் தான் இது. ஏன்னா தேவையில்லாத தம்பி இல்ல தம்பி ஒரு நிமிஷம். ஒரு சில பிரஸ் மீட்ல நம்ம சொல்ற பதிலே எதிர்வினை ஆற்றக்கூடாது. சொல்ல வந்த கருத்தை உங்களுக்கு சொல்லிட்டோம். உங்களுக்கு போய் புரியாதா? இத்தனை கேள்வி கேட்கணுமா நீங்க? கண்டிப்பா தீபம் ஏற்றணும். இதுதான் நம்மளோட நோக்கம். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எந்த விதமான விரும்பத்தகாத சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். இது அரசினுடைய கடமை. அதையும் கடைபிடிப்போம். காலையில் பரணி தீபம் 2 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளாக ஏற்றப்படும். அப்படி பரணி தீபம் ஏற்றப்படுகின்ற சூழலில் இட நெருக்கடி இருப்பதால் அதில் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஆன்லைனிலே விண்ணப்பித்திருந்தவர்கள் 500 பேர்களுக்கும் கட்டளைதாரர்கள் மற்றும் உபயதாரர்கள் என்று 5200 பேர்களுக்கும் அதேபோல் அனைத்து துறை ரீதியிலான அலுவலர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட அளவிற்கும் என்று சேர்த்து மொத்தமாக 6600 பேர்கள், அதாவது ஊடகவியலை சார்ந்த நம்முடைய 50 பேர்களையும் உட்படுத்தி 6600 பேர்கள் காலையில் பரணி தீபத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். மாலையில் திருக்கோயிலில் இருக்கின்ற சுவாமிகள் இல்லாமல் இருக்கின்ற தலங்களிலும் முக்கியஸ்தர்கள் விஐபி விவிஐபி ஊடகவியலை சார்ந்த நண்பர்களை அனுமதிப்பது நீங்கள் அறிந்தது. அதற்கும் பொதுப்பணித்துறையினரோடு கலந்து ஆலோசித்து நானும் அந்த மாவட்ட அமைச்சர் வேலு அவர்களும் நேரடியாக ஆய்வுக்கு சென்று அதனுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 11600 பேர்களை அனுமதிக்கலாம் என்று முடிவெடுத்து அதற்குண்டான சிறப்பு அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஆன்லைனிலே 1100 பேருக்கு 10% அனுமதி அளித்திருக்கின்றோம். கட்டளைதாரர்கள் உபயதாரர்கள் என்று 6000 பேர்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றோம். அதோடு நம்முடைய ஊடகவியலை சார்ந்த நண்பர்களுக்கு 200 பேர்களுக்கு அதில் அனுமதி அளித்திருக்கின்றோம். காவல்துறையை சார்ந்த இந்த முறை அதிகமான காவலர்கள் உள்ளே வருவதால் மற்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகின்ற நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக 1000 காவலர்களை பயன்படுத்துகின்றோம். அதாவது ஒரு 110 பேருக்கு ஒரு காவலர் என்று கணக்கிடப்பட்டு 1000 பேரை பயன்படுத்துகின்றோம். ஆகவே திருக்கோயிலின் உள் பரணி தீபத்திற்கும் மகா தீபத்திற்கும் சேர்த்து 6600 பேர் பரணி தீபத்திற்கு, 11600 பேர் மகா தீபத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றோம்.
இந்த முறை இந்த அனுமதி சீட்டு, சிறப்பு அனுமதி சீட்டு இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை. QR கோடோடு கிட்டத்தட்ட 6 இடங்களில் அதற்கு நுழைவாயிலை அமைத்து இந்த துறை முழுவதுமாக கட்டுப்பாட்டோடு தீபத்தையும், மகா தீபத்தையும், பரணி தீபத்தையும் சிறப்போடு நடத்துவதற்கு பல்வேறு வகையில் திட்டமிட்டு கலாய்வு செய்து கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதலோடும் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கான முயற்சியை மேற்கொள்வோம்.